Good morning to all. Today going to discuss about social science. Okay. Normally social science அப்படினா என்ன அப்படினா study of human society and human relationship பத்தி படிக்கிறது தான் என்ன அப்படினா social scienceன்றது. அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, புவியியல் அமைப்பு எப்படி இருந்தது, அவங்களோட பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா பாக்குறது தான் என்ன அப்படினா சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில லெசன் 1 சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரினா இப்ப ரீசெண்டா நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரியில நம்மளோட சோர்சஸ் வளங்கள்லாம் என்னென்ன இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான் என்ன அப்படின்னா இந்த லெசன். ஓகேவா, லெட்ஸ் வி சி இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹிஸ்டரினா என்னன்னு தெரியணும் இல்லையா. இப்போ நார்மலா ஒரு ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னா ஏதோ பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸோட குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ரைட் பண்ணி வச்சிருக்க ரெக்கார்டு தான் என்ன அப்படின்னா ஹிஸ்டரின்றது. ஹிஸ்டரினா என்ன, பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஒரு ரிட்டன் மூலமா, அதாவது ஒரு ரைட் பண்ணி ஒரு ரெக்கார்டா சேகரிச்சு வச்சிருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த ஹிஸ்டரின்றது. ஓகேவா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸை டேட் வைஸ் ஆர்டரா அரேஞ்ச் பண்றது தான் என்ன அப்படின்னா இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, இப்போ வந்து இந்த ஹிஸ்டரின்றது பாஸ்ட்ல நடந்த விஷயம் மட்டும்தான் தெரிகிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வரையும் ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா. சோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபியூச்சருக்கு மூவ் ஆகுறது அப்படின்றத பாக்குறது என்ன அப்படின்னா இந்த ஹிஸ்டரின்றது. ஓகேவா, பட் இந்த ஹிஸ்டரியை எதை வச்சு ஃபைண்ட் பண்ணுவாங்க, யார் ஃபைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். இப்போ இந்த ஹிஸ்டரி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றவங்களுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயம் எழுதுனவங்க என்ன சொல்றோம், போயட்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ஹிஸ்டரி ரிலேட்டடான சோர்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்றவங்களுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சேம் டைம் இப்போ ஹிஸ்டாரியன்ஸோட வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆந்தென்டிக் சோர்சஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆந்தென்டிக் சோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மையான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ரைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டரி அப்படின்றது ரைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, பட் ஹிஸ்டரின்றது எல்லா பீரியட்லயும் ஒரே மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும். சோ அந்த சேஞ்சஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம். டோட்டலா 3 பீரியட்ஸ் இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி, செகண்ட் ஒன் மிடில் இந்தியன் ஹிஸ்டரி, தேர்ட் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. சோ அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். டோட்டலா எத்தனை பீரியட்ஸ் அப்படின்னா 3 பீரியட்ஸ். What are they? Number 1, early Indian history. Medieval Indian history. Medieval means middle. Indian history. Third one, last one, modern Indian history. ஓகே, இந்த மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி. சரி, இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி தான் நம்ம வரலாறு அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ்ல நம்ம ஹிஸ்டரியை எதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ். ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா தொல்பொருள் சான்றுகள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த காலத்துல வந்து பழம்பொருள் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கல, இப்போ வரையுமே இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா. சோ அதை வச்சுதான் ரைட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு எப்படி ரைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸோட ரைட்டிங்ஸ், ஃபாரின்ல இருந்து வந்தவங்க இப்போ நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்ல இருந்து தான் இங்க வந்திருப்பாங்க. சோ அதுவும் இல்லாம நம்ம கண்ட்ரியை கைப்பற்றிருந்தது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி தானே நடந்தது. சோ அவங்க எழுதி போட்டு போன லெட்டர்ஸ் மூலமா தென் அவங்களோட பயோகிராபிஸ், சுயசரிதையா இருக்கல. இப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சி புரிஞ்சாங்கன்னா அந்த இப்ப நம்ம இந்திய நாட்டோட கிங் அப்ப யாரா இருந்திருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸ் தானே இருந்திருப்பாங்க. சோ அவங்களோட பயோகிராபிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்ததுதான் என்ன அப்படின்னா இந்த இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்காலஜிக்கல் எவிடன்சஸ்.
சோ இதெல்லாம் எந்த டைம்ல இத பேஸ் பண்ணி ரைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி பீரியட்ல தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரி. மிடிவல் அதாவது மிடில் பீரியட்ல நம்மளோட ஹிஸ்டரியை வந்து எப்படி எதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸோட மானுமெண்ட்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் வச்சுதான் ரைட் பண்ணிருப்பாங்க. மானுமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரினர்ஸோட ரைட்டிங்ஸ் அவங்களோட லெட்டர்ஸை பேஸ் பண்ணியும் இந்த மிடிவல் பீரியட்ல எழுதியிருப்பாங்க. ஓகேவா? மானுமெண்ட்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ். சோ இத பேஸ் பண்ணி எழுதிக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த மிடிவல் பீரியட். ஓகே, இப்போ நியூவா இருக்க மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி எதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரி ஆட்சி புரிஞ்சது யார் அப்படின்னா இங்கிலீஷ்காரங்க. சோ அப்போ அவங்கள்ட்ட இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, சோ அது மூலமா நிறைய மெட்டிகுலஸ் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சது. மெட்டிகுலஸ் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு பேஸ் பண்ணி எழுதுனது தான் என்ன அப்படின்னா இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. சோ இந்த ரெக்கார்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணது யார் அப்படின்னா இங்கிலீஷ் அபிஷியல். சோ அந்த நாட்டோட அபிஷியல்ஸ் தான் வந்துட்டு இந்த ரெக்கார்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஒன்ஸ் டைம் ரிப்பீட் பண்ற பாத்துக்கோங்க. டோட்டலாவே ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3 பீரியட் இருக்கும். இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி ஆர் ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரி, செகண்ட் ஒன் மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரி ஆர் மிடில் இந்தியன் ஹிஸ்டரி, தேர்ட் ஒன் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. ஓகேவா? இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னா நம்ம வரலாறு ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ்ல எதை பேஸ் பண்ணி ஹிஸ்டரியை ரைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆந்தடிக் சோர்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்காலஜிக்கல் எவிடன்சஸ், ரைட்டிங் ஆஃப் ஃபாரினர்ஸ், பயோகிராபிஸ் ஆஃப் த ரூலர். அதாவது ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா தொல்லியல் சான்றுகள், அதுக்கப்புறம் ரைட்டிங் ஆஃப் ஃபாரினர்ஸ்னா ஃபாரினர்ஸோட எழுத்து மூல கடிதங்கள், நெக்ஸ்ட் பயோகிராபிஸ் ஆஃப் த ரூலர்னா அந்த டைம்ல அதாவது இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி டைம்ல யாரு ஆட்சி புரிஞ்சாங்களோ அவங்களோட பயோகிராபிஸ் சுயசரிதையை பேஸ் பண்ணி எழுதுறது தான் என்ன அப்படின்னா இந்த இயர்லி இந்தியன் ஹிஸ்டரி. ஓகேவா? நெக்ஸ்ட் மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரினா மிடிவல் பீரியட்ல எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸோட மானுமெண்ட்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ், அதாவது அவங்களோட நினைவு சின்னங்கள் மற்றும் அவரோட எழுத்து மூல கடிதத்தை வச்சுதான் இதை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சோ இது வந்து யாரு இந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிருப்பா அப்படின்னா இங்க உள்ள இங்கிலீஷ் அபிஷியல்ஸ் தான் வந்து இதை ரைட் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா 3 பீரியட்லயும் நம்ம ஹிஸ்டரியை எப்படி ரைட் பண்ணாங்க அப்படின்றது. ஓகே, சோ இந்த சோர்சஸ் எல்லாமே சேமாவே இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு விதமான சோர்சஸ் இருக்கும். சோ இது மூணுத்துக்குமே வேரியேஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எதெல்லாம் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், பில்ஸ், லா, அப்புறம் சோ இது இந்த மாதிரியானதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் கண்டிப்பா வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நமக்கு வந்து நேஷனல் போயம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிருக்காங்க, போயட்ஸ், நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்லாம் இருக்கு இல்லையா. சோ இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்மளோட அந்த காலத்துல சுதந்திர பிரச்சனை எப்படி இருந்தது அப்படின்னு இந்த போயம், நியூஸ் பேப்பர், சோ இதெல்லாமே என்னன்னா வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாமே நம்மளோட பிரசன்ட்டுக்கும் இது ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத நான் ஒன் டைம் ரிவைஸ் பண்றேன், பாத்துக்கோங்க. History is a record of events written in chronological order. ஓகேவா? It not only narrates the past but also helps us to overcome the difficulty faced in the past and move towards the future. Historians find authentic sources for writing history. In writing the early Indian history, they had the archaeological evidences, writing of the foreigners and biography of the rulers. In the case of Middle Indian history, they had the monuments and writing of foreigners. Modern Indian history is based on the meticulous written records of the English East India Company and the records maintained by the English officials. Hence, the source varies from arrival material in the form of documents, orders, bills, laws, and up to books and manuscripts. Songs, poems, stories, newspaper, and interviews throw light on our national struggle for freedom. All facts are close to our present.
சோ இது எல்லாத்துக்குமே நான் மீனிங் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா. சோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, how did the British rulers help India during their rule? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரி யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தா? பிரிட்டிஷ். சோ அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியன்ஸ்க்கு பிரிட்டிஷ் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாக்குறது தான் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக். We can't totally dismiss the claim that the British rulers and did nothing except plundering the wealth of India. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட வெல்த்துக்காக, அதாவது நம்ம இந்தியாவோட செல்வத்துக்காக எதுவுமே அவ்வளவா ஆசைப்படல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தது யாரு அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். Many European countries established colonies outside their country. அதாவது நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, அதை சுத்தி நிறைய காலனிஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட், பட் தி இங்கிலீஷ் who came to trade with India took control of administration by wars and annexation. என்னதான் வந்து இங்கிலீஷ் அதாவது பிரெஞ்சுக்காரங்க வந்து நம்ம கண்ட்ரிக்கு அதாவது இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வந்திருந்தாலும் வார்ஸ் அண்ட் அனெக்சேஷன் மூலமா நம்ம டோட்டல் இந்தியாவுமே யார் கையில அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் கீழே அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் இம்பீரியலிசம் ஆன் இந்தியன் சைடு. சோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வந்ததுக்கு அப்புறம் இம்பீரியலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்தியா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணது யாரு அப்படின்னா இந்த பிரிட்டிஷ். இம்பீரியலிசம் அப்படின்னா என்னன்னா எக்கனாமிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதிக லெவல்ல நம்ம இந்தியாவை வந்து ஒரு எக்கனாமிக் லெவல்ல கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. The colonies were called crown colonies. சோ இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லா காலனிஸ்மே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டாப் போயிடுச்சு. சோ அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா crown colonies அப்படின்னு சொல்றோம். காலனிஸ்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா crown colonies சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the ruling England was called the mother country. சோ அந்த டைம்ல ரூல் புரிஞ்சது யாரு அப்படின்னா இங்கிலாந்து. சோ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம மதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுதான் இந்த பாரால சொல்லி. Next, the British rule paved the way for a unified nation. So British ஆட்சி புரிஞ்சனால நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபைட் நேஷன், அதாவது ஒரு யூனிட்டியான ஒரு நேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. எது மூலமா அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி புரிஞ்சனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The nation was divided into provinces into districts into taluk and villages. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம்ல நேஷன் அப்படின்றது ஓவரால், இப்ப நம்ம இந்தியால இருக்குன்னா அந்த இந்தியா ஃபுல்லா, அதாவது இந்தியா ஸ்டேட் ஃபுல்லா சொல்றதுதான் என்ன அப்படின்னா நேஷன் சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நேஷனை ப்ரொவின்சஸா டிவைட் பண்ணாங்க. ப்ரொவின்சஸ் அப்படின்னா என்னன்னா மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நேஷனை ப்ரொவின்சஸா டிவைட் பண்ணாங்க. தென் இந்த ப்ரொவின்சஸ டிஸ்ட்ரிக்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த டிஸ்ட்ரிக்ட தாலுக்ஸ் அண்ட் வில்லேஜஸா டிவைட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் நவ இந்தியால மூணுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த பேரால சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா they could not assimilate into Indian population like the other foreign invaders and remained as foreigners. ஓகே, என்னதான் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணாலும் அவங்களால ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி தான் இருக்க முடிஞ்சதே தவிர அவங்களால நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன், அதாவது இந்தியன் சிட்டிசனா ஆக முடியல. சோ அவங்களும் ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி தான் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. This thought in the minds of the Indians prayed for freedom from the clutches of British. So இந்த டைம்ல நம்ம இந்தியன்ஸ் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது இந்த பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து வெளில வரணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நம்ம இந்தியன்ஸ் இடையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. It was this foreign that evoked the spirit of nationalism among the Indians. So இது இப்படி ஒரு ஏக்கம் இருந்தது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் ரூல் வரவே இல்லை அப்படின்னா நமக்குலாம் ஒரு
தேசப்பற்று அப்படின்றது ஒண்ணு இருக்குமா என்னன்னே தெரியல. சோ பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியர்களுக்கு இடையிலேயே கொஞ்சம் நேஷனலிசம், அதாவது தேசப்பற்று அப்படின்னு ஒண்ணு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the British constructed imposing buildings for their living. சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வாழ்றதுக்காக நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The bungalow, a house around sprawling space, was designed for a British officer. சோ பங்களாலோ அப்படின்ற ஒரு ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதுல எப்படி இருக்கும்னா நிறைய ஸ்ப்ராலிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸ்ப்ராலிங் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வராண்டாஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு இந்த ஹவுஸை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்லாம் உட்கார்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் தேர் ஸ்டே இன் சம்மர். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்தியால நிறைய ஹில் ஸ்டேஷன் வந்து இது பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா சம்மர்ல அவங்க போய் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறதுக்காக. சோ அது ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா நம்ம சிம்லாவை எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, ஒன் டைம் ரிப்பீட் பண்ற பாத்துக்கோங்க. நம்ம கண்ட்ரிக்கு பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது நம்ம என்னென்னா நமக்கு இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் என்ன செஞ்சுச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்னதான் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை ஆக்குபை பண்ணணும்னு நினைச்சாலும் பெருசா வந்து நம்ம கண்ட்ரி எதுவும் சொரண்டல, இந்தியாவுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு போச்சு. ஓகேவா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா காலனிஸ்லாம் வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவை சுத்தி நிறைய காலனிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்னதான் நம்ம இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வந்திருந்தாலும் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வார் அண்ட் அனெக்சேஷன் மூலமா நம்ம டோட்டல் இந்தியாவுமே அதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு. சோ அதனால நம்ம கண்ட்ரியை யார் ஆட்சி புரிஞ்சுட்டா அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி புரிஞ்சுட்டாங்க. சோ இந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா காலனிஸ் எல்லாமே டாப் பவருக்கு போயிடுச்சு. சோ அதனால காலனிஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கிரவுன் காலனிஸ். கிரவுன்னாவே கிரீடம்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ டாப் ஸ்டேஜ் இருந்தது யார் அப்படின்னா நம்ம கண்ட்ரியை சுத்தி உள்ள இந்த காலனிஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல ரூலிங் இந்தியா, அந்த டைம்ல யார் ஆட்சி புரிஞ்சா அப்படின்னா நம்ம கண்ட்ரி ஆட்சி புரிஞ்சது இங்கிலாந்து. சோ அவங்கள என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அதுதான் வந்து மதர் கண்ட்ரியா இருந்துச்சு. சோ இதெல்லாம் போக நம்ம பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, சோ நம்ம கண்ட்ரிக்கு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு யூனிஃபைட் நேஷன், ஒரு யூனிட்டியான நேஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. சோ அந்த நேஷனை எப்படி டிவைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனா ப்ரொவின்சஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. ப்ரொவிஷன் அப்படின்னா மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த ப்ரொவின்சஸ டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது மாவட்டங்களா டிவைட் பண்ணிருப்பாங்க. தென் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ தாலுகா அண்ட் வில்லேஜஸ்ஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ இவங்க வந்து என்னதான் வந்து நம்ம இந்தியாவை ஆட்சி புரிந்தாலும் அவங்களால இந்தியன் சிட்டிசனா ஆக முடியல. சோ ஃபாரினர்ஸாவே மட்டும்தான் இருந்தாங்க. சோ அந்த டைம்ல நம்ம இந்தியன்ஸ் என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா எப்படியாவது இந்த பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து நம்ம வெளில வந்துடணும் அப்படின்ற ஏக்கம் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு அதிகமாவே இருந்துச்சு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப பிரிட்டிஷ்னு ஒண்ணு வந்தனாலதான் நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு நாட்டுப்பற்று வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து நிறைய அவங்க வாழ்றதுக்காக நம்ம கண்ட்ரில நிறைய ஹவுஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா இந்த பங்களாலோ. இந்த பங்களாலோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாலிங் ஸ்பேஸ், அதாவது பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்லாம் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக நிறைய வராண்டாஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷனும் சம்மர்ல ஸ்டே பண்றதுக்காக கிரியேட் ஆச்சு. சோ அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா இந்த சிம்லா. கிளப்ஸ் were started for English officials for their recreational activities. அதாவது என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வந்து கிளப்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி. ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா பொழுதுபோக்குக்காக நிறைய கிளப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. Next,
they became the place for games and amusement. So இந்த பிளேஸ் இந்த ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக கிளப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? சோ இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கேம்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட். அம்யூஸ்மெண்ட் அப்படின்னா வேடிக்கையான பிளேஸ்னு அர்த்தம். எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க? கேம்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. Next, similarly, gymkhanas were started where outdoor games and sports were practiced. Next பாத்தீங்கன்னா gymkhanas அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இது என்ன அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸ்க்காகவும் ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு பிளேஸா இருந்துச்சு. gymkhanas. ரிப்பீட் பண்ற பாத்துக்கோங்க. பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கிளப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபார் எதுக்காக அப்படின்னா ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், பொழுதுபோக்குக்காக நிறைய கிளப்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆச்சு அப்படின்னா கேம்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட், அதாவது விளையாடுறதுக்கும் தென் வேடிக்கையான ஒரு பிளேஸா இந்த கிளப்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜிம்கானாஸ். ஜிம்கானாஸ் அப்படின்றது எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸும் ஸ்போர்ட்ஸையும் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு பிளேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுதான் என்ன அப்படின்னா இந்த ஜிம்கானாஸ் அப்படின்றது. ஓகே, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மிக்காக என்னென்னலாம் நம்ம இந்தியால பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீப்புளுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட ரீக்ரியேட் ஆக்டிவிட்டீஸ்க்காக பண்ண கிளப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். சோ இப்போ மிலிட்டரிக்காக நம்ம பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். The British Army officers had a separate dwelling place called cantonment. Cantonment அப்படின்னா என்ன அப்படின்னா ராணுவ வீடு. அதாவது பிரிட்டிஷ் ஆர்மில இருக்காங்கல்ல அவங்களுக்கு செப்பரேட் ஹவுஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த செப்பரேட் ஹவுஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கான்டென்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டுவெல்லிங் அப்படின்னா என்னன்னா வாழ்விடம். ஓகேவா? டூ மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. செப்பரேட் டுவெல்லிங் பிளேஸ் கால்டு கண்டான்மெண்ட். நெக்ஸ்ட் கான்டென்மெண்ட் were away from city. இந்த கான்டென்மெண்ட் அப்படிங்கிறது சிட்டிஸை விட்டு கொஞ்சம் உள்ளதா வச்சிருந்தாங்க. ஏன்னா சிட்டிஸ்லயே வைக்கல. ஏன்னா ஆர்மிஸ்ன்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் ரீஜன்ல தானே இருக்காங்க. சோ சிட்டிஸ்க்கு எவேவா இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த கான்டென்மெண்ட். The British Army stayed in cantonment. சோ பிரிட்டிஷ் ஆர்மிலாம் எதுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா இந்த கான்டென்மெண்ட் குள்ள தான் இருந்தாங்க. ஓகே, என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மிக்காக செப்பரேட் டுவெல்லிங் பிளேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. அந்த செப்பரேட் டுவெல்லிங் பிளேஸ்க்கு நேம் தான் என்ன அப்படின்னா கான்டென்மெண்ட். டுவெல்லிங் அப்படின்றது வாழ்விடம், கான்டென்மெண்ட் அப்படின்றது ராணுவம், அதாவது ராணுவர்கள் தங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இடம் ராணுவ இடம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்மெண்ட்ன்றது எவே ஃப்ரம் சிட்டிஸ்க்கு வெளில இல்லாம டவுன்ஸ்ல தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. தென் இதுல யாரு இருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மி தான் இந்த கண்டென்மெண்ட் அப்படின்ற பிளேஸ்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. Okay, next, the British established universities to spread Western education. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ள வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அவங்க யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Next, they laid roads and rails for transport. என்ன பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காக ரோட் அண்ட் ரயில்வேஸ் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Last one, they surveyed the whole country and prepared map. சோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியா கண்ட்ரி ஃபுல்லாவே பிரிட்டிஷ் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய மேப்ஸ் தேவைப்பட்டது. சோ ரூட்லாம் ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்காக தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷனை நம்ம இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்காக யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் நம்ம ரோட் அண்ட் ரயில்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காக போட்டுட்டாங்க. ஃபைனலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரிக்கு
என்டர் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நிறைய மேப்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் ரூட். They created a separate department for survey under our director and his office at Dehradun. என்ன பண்ணாங்க அப்படின்னா சர்வே அப்படின்ற ஒண்ணுக்கு புதுசா ஆபீஸே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு டைரக்டர் போட்டு ஆபீஸ் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டேராடூன். இது வந்து 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. சர்வே ஆபீஸ் எங்க அப்படின்னா டேராடூன். மேக்ஸிமம் இந்த டேராடூன் அப்படின்ற பிளேஸ்ல நிறைய ரிசர்ச் சென்டர் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் சர்வேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் எவரெஸ்ட் அண்ட் வில்லியம் லாம்ப்டன். 2 மார்க்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. பிரிட்டிஷ் சர்வேயர் நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜார்ஜ் எவரெஸ்ட் அண்ட் வில்லியம் லாம்ப்டன். Okay, next, it cannot be denied the British rule was the most eventful change in Indian history. So, இந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்து ஆட்சி புரிஞ்சதை நம்மளால மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டது. என்ன ரீசன், யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ரூலால அப்படின்னு சொல்றாங்க. The impact was well and even visible today. So இதுல நடந்த தாக்கம் எல்லாத்தையும் உணர்ந்து இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இப்போ இதுவரை ஃபுல்லா நான் டீச் பண்ணது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான். ஒன் டைம் ரிப்பீட் பண்ண பார்த்துக்கோங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சர்வேக்காக ஒரு பிளேஸ் வந்து ஒரு ஆபீஸ் அப்படி வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு டைரக்டர் போட்டாங்க. சோ அந்த ஆபீஸ் எங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேராடூன் அப்படின்றதுல கிரியேட் பண்ணிப்பாங்க. நார்மலாவே ரிசர்ச் ஆபீஸ் ஃபுல்லாவே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேராடூன்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சர்வேயர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. யார் யார் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் எவரெஸ்ட் அண்ட் வில்லியம் லாம்ப்டன். சோ இவங்க தான் யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் சர்வேயர். பெருசா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியாவுக்கு ஃபுல்லாவே சேஞ்சஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ரூல்னு கூட சொல்லலாம். சோ இதை எல்லாத்தையும் உணர்ந்து இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் யூஸ் ஆகுது. சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில என்னென்ன சோர்சஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.